Hello everybody. Thanks to everyone being here to watch my video. Number 8th standard Life of Mathematics chapter 1 பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம loss, profit and அதோட calculations எப்படி, CP எப்படி, selling price எப்படி கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம அதை ஒரு go through பண்ணிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படியே ரீகேப் பண்ணலாமா? the percent means அப்படிங்கிறது என்னது? percent அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லுவாங்க? per 100. ஸோ இவ்வளோக்கு per 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டு அது என்னது? percent. ஆர் இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? இவ்வளோ 100லேருந்து இவ்வளோ எடுத்துக்கிறோன்னு சொல்லலாமா? ஸோ out of 100 இப்படின்னு சொல்கிறோம். it is denoted by the symbol என்னது? percentage and it can be written as x%. ஓகேங்களா? x% அதை denote பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதணும்? fraction formல x by 100 அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ percent is called as a per 100 or out of 100 and it is denoted by a symbol called percentage symbol. and இப்போ x% அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி எழுதிக்கணும்? x%னா xக்கு வந்துட்டு some values வரும். 9, 10 அந்த மாதிரி 100 மாதிரி நிறைய வேல்யூஸ் எக்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதை நம்ம ஃப்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பர்சன்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் பை 100 அப்படின்னு சொல்லி ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எடுத்துக்கணும். சரி, இப்போ percentages are useful in comparing the quantities easily அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ நம்ம பாட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்துட்டு எவ்வளோ இது பார்க்க ரொம்பவே சிமிலராக தான் இருக்கு இல்லையா. ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சோ சொல்கிறது சம்டைம்ஸ் இந்த மாதிரி பார்த்தோன்னே சொல்லுங்கள் எவ்வளோ இருக்கும், இதோட கம்பேரிசன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இதோட 100 இது வந்து 100% ஃபில் ஆன மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு 70 or 80% ஃபில் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கம்பேரிங் த குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம பண்ணலாம். இப்போ குவான்டிட்டிங்கிறது என்ன? லெவல் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் ஆகுது? பர்சன்டேஜஸ் யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்துட்டு ஃபார் பையிங் வாட் த ஆர்டிக்கிள் அப்படின்னா அது என்னது? ஆர்டிக்கிள்னா என்ன? சம்திங்ஸ், ஏதோ ஒரு திங் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது என்னது? காஸ்ட் ப்ரைஸ். த அமௌண்ட் விச் இஸ் given ஃபார் பையிங் இஸ் கால்டு காஸ்ட் ப்ரைஸ். then amount which is given for selling is called the selling price. அதாவது ஒரு அமௌண்ட்டை நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னது? நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ். ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நம்ம கிட்ட வாங்கிக்கிறாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் என்னது? செல்லிங் ப்ரைஸ். அந்த அமௌண்ட் என்னது? செல்லிங் ப்ரைஸ். ஓகே, அடுத்து இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு கிரேட்டர் தேன் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படின்னு சொல்லுவோம்? கெயின்னு சொல்லுவோம். அதோட ஃபார்முலா என்னது? எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ சிமிலராக நம்ம எப்பயுமே எப்படி எடுத்துக்கலாம்னா எது ஹையராக இருக்கோ அதை வச்சு தான் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமனாக தெரியும். அதில் எஸ்பி ஃபர்ஸ்டில் இருந்துச்சுனாவே அது என்னது? கெயின் ஆர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிச்சுக்கிறோம். அடுத்து த எஸ்பி இஸ் லெஸ் தேன் காஸ்ட் ப்ரைஸ். அதாவது செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் வாங்குற விலையை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன? நம்மளுக்கு லாஸ். அதோட ஃபார்முலா என்ன? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், எஸ்பி மைனஸ் சிபி அப்படின்னு பார்த்தோம். அடுத்து எப்பயுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணோம்? இப்போ ப்ராஃபிட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி கேல்குலேட் பண்ணோம்? டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸால். ஓகேங்களா? இந்த மாதிரி எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸால் தான் நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் எதாக இருந்தாலும் கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம். அது என்ன அப்படின்னா டிஸ்கவுண்ட். அதாவது இப்போ உங்களுக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி தீபாவளி அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எடுக்க போகிறீங்க பார்த்தீங்களா, அப்போல்லாம் உங்களுக்கு உங்களோட ட்ரெஸ்ஸில் ஒரு கார்டு இருக்கும் இல்லையா, அந்த கார்டு தான் என்னன்னா மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டு என்னது? அந்த கார்டில் இருக்க ஒரு ரேட்டு. ஓகேங்களா? அந்த கார்டில் இருக்க அந்த ரேட் என்னது உங்களுக்கு? இட் இஸ் கால்ட் அ மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த சேல், அதாவது தீபாவளி அந்த மாதிரி விஷயத்தில் தானே நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதாவது வாங்குவாங்க துணி அந்த மாதிரிலாம். துணி, ஸ்வீட்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, அதாவது ஃபோனு, டிவி அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆடி சேல் அப்படிலாம் போடுறாங்க இல்லையா ஃபெஸ்டிவல் சீசனில். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப சர்டைன் பர்சன்டேஜை வச்சு ரிபேட்ஸ் ஆன் த மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் குறைச்சி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அவங்களோட எப்பயும் விற்கிற விலையிலேருந்து கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. பட் அந்த கொஞ்சங்கிறது எப்படி கணக்கு போடுவாங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு துணி வந்துட்டு 50% ஆஃபர் கொடுக்கலாம், அதே மாதிரி இன்னொரு துணி பார்த்தீங்கன்னா 20% போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் கணக்கு போடுறாங்க இல்லையா,
அதுதான் என்னது டிஸ்கவுண்ட். the rebate is known as discount அப்படின்னு சொல்றாங்க. அதாவது a certain price of rebates on the marked price of articles. இப்போ ஒரு பொருள் மேல ஒரு certain percentage கொடுத்து அந்த marked price மேல certain percentage கொடுத்து அதை குறைச்சி விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரிபேட் தான் என்னன்னு சொல்றாங்க, டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ மார்க்டு ப்ரைஸ்னா எப்படி இது பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இன் பிக் ஷாப்ஸ் ஆர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி ப்ராடக்ட்டுக்கும் ஒரு டேக் இருக்கும் இல்லையா? அந்த டேக்ல தான் என்னென்ன இருக்கும், த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு கிளாத் எடுத்துட்டிங்கன்னா 500, 600 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? அது என்னது, மார்க்கெட் ப்ரைஸ். பட் நீங்கள் சம்டைம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி போட்டிருப்பாங்கன்னா, பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் ப்ரைஸை வச்சு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறோம், 100%, 10% டிஸ்கவுண்ட் பண்ணுறோன்னு போட்டிருப்பாங்க. அதனால் அந்த கஸ்டமர் வந்து த ப்ரைஸ் பேயபிள் பை த கஸ்டமர் எவ்வளோன்னா, அதாவது எவ்வளோ நம்ம கொடுக்கணும் கடைக்காரருக்கு அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட்டை வச்சு டிடக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த டிஸ்கவுண்ட் வச்சு டிடக்ட் பண்ண அந்த அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் என்னது, செல்லிங் ப்ரைஸ். ஸோ கார்டில் இருக்க ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் தான். நம்மளுக்கு நம்ம எவ்வளோ வாங்குறோம் அப்படிங்கிறது தானே எப்பயுமே செல்லிங் ப்ரைஸ். ஸோ அது செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே செல்லிங் ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த டிஸ்கவுண்ட்டுங்கிறப்ப மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டோட ப்ரைஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அதுதான் என்னது, செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணியிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ நீங்கள் யூஸ்வலாக ஷாப்கீப்பர்ஸ், ட்ரேடர்ஸ், ரீட்டைலர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஷாப்கீப்பர்னா கடைக்காரர். ஓகேங்களா? ட்ரேடர்ஸ் அப்படின்னா ஒரு திங்ஸை ஃபுல்லாக அமௌண்ட்டாக ஒரு நிறைய லாட்டாக வாங்கி இன்னொரு ஊருக்கு அனுப்புறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க ட்ரேடர்ஸ். ரீட்டைலர்ஸ்ன்றவங்க என்னன்னா நிறைய திங்ஸை வாங்கி ஒரு இடத்துல வச்சு அதை சேல் பண்ணுறவங்க. ஓகேங்களா? ரீட்டைலர்ஸ் அதாவது ஹோல்சேலாக வாங்கி தயாரித்ததெல்லாம் வாங்கி அதை வந்து வேற தயாரிப்பு விலையிலேருந்து கொஞ்சம் அதிகம் விற்கிறவங்க ரீட்டைலர்ஸ். ஓகே, இன்வால்வ்டு இன் த பையிங் அண்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ இவங்களாம் தானே நம்ம ஒரு திங்ஸை வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்னா இந்த ஷாப்கீப்பர்ஸ் இருப்பாங்க, ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, ரீட்டைலர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பொருளை வந்துட்டு வாங்குறப்ப மிஷினரி செலவோ, ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்குறப்ப அவங்களுக்கு சில சார்ஜஸ் அதிகமாகும். அதாவது இப்போ அவங்க வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மிஷின் வாங்குறாங்க அப்படின்னா அந்த மிஷின் வந்துட்டு சம்திங் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் அதுக்கான செலவை அவங்க பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்னிச்சர்லாம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கே ஏதாவது கட்டில், ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அங்கே அந்த கடையிலேருந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு ஆட்டோ அந்த மாதிரி வச்சு அதுக்கு செலவு பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதுதான் என்ன, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய இடத்துலலாம் லாட்டாக வாங்கினாலுமே அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த திங்ஸ் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? ஸோ அதுக்கு அவங்களுக்கு செலவாகும். அதே மாதிரி இப்போ எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதை வந்து மோஸ்ட்லி எலக்ட்ரானிக் ஐட்டம்னை விட மிஷினரிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லேபர் ஒர்க்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை ஃபிட் பண்ணி அதை ஃபிட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பண்ணி விற்பாங்க. ஃபோனுக்குமே கூட பார்த்தீங்கன்னா ஃபோன் கவர் அது இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி லேபர் சார்ஜஸ்லாம் கூட அதிகமாகும். இப்போ உங்கள் திங்க் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆட்களுக்கு தனியாக காசு தருவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி லேபர்ஸ் சார்ஜஸ் ஆர் இன்க்ளூட். ஓகேங்களா? இன்க்ளூட்னா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வந்து செலவாகுது. ஓகேங்களா? தீஸ் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணுற செலவெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, இன்க்ளூடட் இந்த காஸ்ட் ப்ரைஸில் தான் நம்ம இன்க்ளூட் ஆகும். ஸோ இப்போ புதுசாக ஒரு பீரோ வாங்குறீங்க, அதுக்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு பண்ணுறீங்க. ஒரு பீரோ வந்து 5000 வாங்குறீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு வந்து ஒரு 500 பண்ணுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் லேபருக்கு ஒரு 50-50 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 500 அந்த 50-50 என்ன ஆகும், ஒரு ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸாக இருக்கும். அதோட அந்த காஸ்ட் ப்ரைஸும் இருக்கும் இல்லையா, 5000. ஸோ இந்த ஓவரை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஓவராலில் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் டோட்டலாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பீரோ 5000 வாங்கியிருக்கேன்னா அதோட காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்ன, வெறும் 5000 தான். ஆனால் அதுக்கான ஆளோட செலவு நான் எவ்வளோ ஆட்டோ செலவு நான் எவ்வளோ கொடுத்தேன், 500. ஸோ இந்த மாதிரி வந்த ஆட்களோட செலவு 2 பேர் வந்தாங்க, 2 பேர் 50-50னா நான் மொத்தம் 100 கொடுத்துருப்பேன் இல்லையா?
ஸோ இப்போ எனக்கு டோட்டல் காஸ்ட் நான் மொத்தமாக அந்த பீரோவை வாங்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5600. ஓகேங்களா, 5600 rupees எனக்கு செலவாயிருக்கு அந்த பீரோ வாங்கினதுனால. ஓகேங்களா, இப்போ இதில் 600ங்கிறது என்னது, எனக்கு ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ். அண்ட் இந்த 5000ங்கிறது என்னது, எனக்கு அந்த பீரோவோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு கான்செப்ட். அடுத்து உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜிஎஸ்டினா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை அப்ரிவேஷன் பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டிங்கிறது ஷார்ட் ஃபார்ம், அதோட அப்ரிவேஷன் என்ன, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகே, only common tax in India levied on almost all the goods and the services meant for domestic consumption. இப்போ நாம சில திங்ஸ் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இப்போ அரிசி, அப்புறம் பீரோ கூட வச்சுக்கோங்க, இல்லைன்னா எலக்ட்ரானிக், இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் வாங்குறோம் இல்லையா. ஸோ அதுக்கு இப்போ முன்னெல்லாம் எப்படி நம்ம ஒரு பிஸ்கெட் வாங்கினா டேக்ஸ் ஒரு 1 rupee ஆர் 0.5 paise அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம், அந்த அமௌண்ட் தயார் பண்ணுறாரு இல்லையா, அவர் வந்துட்டு கவர்மெண்ட் கொடுப்பாரு. ஸோ அந்த தயார் பண்ணதை நம்ம வாங்குறோம் இல்லையா, அதுக்காக நாம் அதை தயார் பண்ணுறதுக்கு அந்த டேக்ஸ் அப்படிங்கிறத திருப்பி கொடுக்குறோம். ஓகேங்களா, இதுதான் டேக்ஸுங்கிறதுக்கு மீனிங். ஸோ ஜிஎஸ்டிங்கிறது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்காரரும் ஓவராலாக அவங்கவுங்க இஷ்டத்துக்கு டேக்ஸ் கொடுக்கறத நிறுத்திட்டு ஓவரால் காமனாக ஒரு டேக்ஸ் கொண்டு வந்தாங்க இந்தியாவில். அதுதான் என்னன்னா ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி இஸ் ரிமிட்டட் பை த கன்சியூமர்ஸ் அண்ட் த ட்ரேடர்ஸ். இஸ் ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் டு த கவர்மெண்ட். ஸோ நாம் கொடுக்குற அந்த கூட்ஸோட சர்வீஸ் டேக்ஸை வச்சு இப்போ நம்மளுக்கு அந்த கூட்ஸ் வந்து சேருது இல்லையா, அதுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, மெஷினரிஸ்லாம் வச்சு க்ரியேட் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த சர்வீஸ்க்கு எல்லாத்துக்குமே என்னென்னா நம்ம ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்து நன்றி கொடுக்குற மாதிரி நம்ம கொடுக்குற அந்த டேக்ஸ் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு எப்படி போகுது, இன்கமாக போகுது. ஸோ ஓவராலாக நம்ம வாங்குற திங்ஸ்க்கு நம்ம கட்டுற அமௌண்ட்லாம் யாருக்கு போய் சேரும்னா கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். அதை வச்சு அவங்க நம்ம நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்க. ஓகேங்களா, there are 3 types of GST. ஸோ ஜிஎஸ்டிலே 3 விதமாக சொல்லுவாங்க. சென்ட்ரல் ஜிஎஸ்டி அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி அண்ட் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் தேர் இஸ் யூடிஜிஎஸ்டி. ஓகேங்களா, யூனியன் டெரிட்டரிஸில் யூடிஜிஎஸ்டி அப்படின்னு போடுவாங்க. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் மட்டும் சொல்கிறேன். இன்டகிரேட்டட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாஸ் போனால் கற்றுப்பீங்க. ஸோ சென்ட்ரல் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஓவரால் இந்தியா. ஸ்டேட் அப்படிங்கிறது என்னென்னா தமிழ்நாடு, கேரளா, கேரளா, கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாடு ஸ்டேட், அந்த மாதிரி ஸ்டேட்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு கொடுக்குற டேக்ஸ். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் இப்போ நான் ஒரு பிஸ்கெட் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு 0.5 paise எனக்கு டேக்ஸ் அப்படின்னா, அதே பிஸ்கெட்டை நான் சம்டைம் பெங்களூரில் போய் வாங்கினா எனக்கு கொஞ்சம் டேக்ஸ் அதிகமாகவும் இருக்கும், இல்லைன்னா கம்மியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் வைஸ் மாறும் சில பொருட்களுக்கு. அதே சென்ட்ரல் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா அதில் டேக்ஸ் வந்து எனக்கு 0.5 paise இல்லை 1 rupee இருக்குது அப்படின்னா, எனக்கு நான் கேரளா ஸ்டேட்டோ இல்லை பெங்களூரோ போய் நான் வாங்குறனாலோ எனக்கு அந்த பொருளுக்கு அவ்வளோ டேக்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுதான் என்ன சென்ட்ரல் ஜிஎஸ்டி. சென்ட்ரல் ஜிஎஸ்டி எப்பயுமே மாறாது. அதே ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நீங்கள் மாறி போக போக அது மாறும். ஸோ இன்டகிரேட்டட் அண்ட் யூனியன் டெரிட்டரி உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக வரும். ஸோ இந்த லெசனில் இது உங்களுக்கு போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு த ஜிஎஸ்டி ஷேர்டு பை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஈக்குவலி. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்க. யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும். தேர் ஆர் ஆல்சோ மெனி ப்ராடக்ட்ஸ் லைக் எக், ஹனி, மில்க், சால்ட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கு, ஹனி, மில்க், சால்ட் அதெல்லாம் என்னென்னா ஒரு அத்தியாவசிய பொருளாக மாற்றிட்டாங்க. தட் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா உற்பத்தி அதிகமாக இருக்கும். இல்லைனா யார் வேணால் இப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே கூட வீட்டில் கோழிலாம் வளர்த்திங்கன்னா அதுக்கு எக் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அதுக்கெலாம் டேக்ஸ் தேவையில்லை அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. சேம் டைம் ஹனிக்கு பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் ஹனி வரும். ஸோ யாருக்கு வேணால் அந்த ஹனி பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு அதை பண்ணலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ரீசன்ஸ்னால இதுக்கெல்லாம் அவங்க டேக்ஸ் போடாமையும் விட்டுட்டாங்க அப்படின்றாங்க. மேபி அவங்களுக்கு அதுக்கான நீடு அத்தியாவசியம்னு நினச்சி கூட அதுக்கு டேக்ஸ் போடாமல் இருந்திருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் இந்த மாதிரி ஒரு 13 பொருளோ 10 பொருளுக்கோ டேக்ஸே இல்லை. நீங்கள் எங்கே போய் வாங்கினாலுமே இந்த பொருட்களுக்கு என்ன இல்லை, டேக்ஸ் இல்லை. which are exempted from the GST. ஓகேங்களா, அது வந்து ஜிஎஸ்டியே அதுக்கு இல்லை. ஓகேங்களா. ப்ராடக்ட்ஸ் லைக் பெட்ரோல், டீசல் எக்ஸெட்ரா do not come under GST. இப்போ பெட்ரோல், டீசல் அண்ட்
பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, அதுவுமே என்ன ஜிஎஸ்டி அண்டருக்கு வராது. ஓகேங்களா. அப்புறம் அண்ட் தேர் ஆர் டேக்ஸ்டு செப்பரேட்லி. ஸோ அதுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டின்னு இல்லை, செப்பரேட்டாக சின்ன டேக்ஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க, ஆனால் ஜிஎஸ்டி டேக்ஸ் அதுக்கு இல்லை. ஓகேங்களா. த ஜிஎஸ்டி கவுன்சில் ஹேஸ் ஃபிட்டட் ஓவர் 1300 goods and 500 services under 4 tax slabs. Therefore 5%, 12% and 18% and 28%. ஸோ இந்த மாதிரி 1300 கூட்ஸுக்கு 500 சர்வீசஸை வச்சு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், அதாவது 5%, 12%, 18% and 28% வச்சு டேக்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ரஞ்சித்ங்கிற ரஞ்சித் bought a washing machine for 16,000 and paid 1,350 for transportation. Then he sold it for 19,250. Find is gain or loss percentage. அதாவது ரஞ்சித்ன்றவர் வாஷிங் மிஷின் வாங்குறாரு. எவ்வளோக்கு வாங்குறாரு அப்படின்னா 16,150க்கு. ஆனால் அதுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு அவர் எவ்வளோ, வீட்டுக்கோ இல்லை அவர் இருக்கிற பிளேஸ்க்கு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவர் சர்டைன் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு 1,350 அமௌண்ட்டை அவர் டிரான்ஸ்போர்ட்க்கு கொடுத்துட்றாரு. தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வாஷிங் மிஷினை விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோக்கு விற்கிறாருன்னா 19,250க்கு விற்கிறாரு. ஸோ இப்போ அவருக்கு கெயினா லாஸா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா அதோட பர்சன்டேஜ். கெயினாக இருந்தால் கெயின் பர்சன்டேஜ், அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ சதவீதம் அவருக்கு லாபம் கிடைச்சிச்சு, அப்படி இல்லைன்னா எவ்வளோ சதவீதம் லாஸ் ஆச்சு, எவ்வளோ சதவீதம் அவருக்கு போயிடுச்சு அமௌண்ட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சிபி ஆஃப் த வாஷிங் மிஷின். ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் தான் நம்ம இந்த ப்ராப்ளமில் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட் இல்லை. ஓகேங்களா. டிஸ்கவுண்ட் இல்லை, இது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா. ஸோ ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம், நம்ம வாங்கின விலையும் அதோட நம்ம எவ்வளோ செலவழித்தோம் எக்ஸ்ட்ராவா அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, 16,150 ப்ளஸ் 1,350 எனக்கு என்னது 17,500. ஸோ மொத்தமாக எனக்கு 17,500 காஸ்ட் ப்ரைஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் செல் பண்ண ரேட் என்னது 19,250யா. ஓகே, இப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னது 17,500 is called as CP and cost selling price is 19,250. அதோட நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா SP கிரேட்டர் தேனா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சா. எப்பயுமே நம்ம முதல்ல பார்த்த மாதிரி என்னது, செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டர் தேனா ஆஃப் காஸ்ட் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கெயினா. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவுக்கு போயிடுறோம். ஸோ கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், கெயினை கண்டுபிடிக்கணும் இல்லையா. கெயினுக்கு என்னது SP மைனஸ் சிபி. ஸோ அதை இங்கே நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. இது என்னது அப்படின்னா SP மைனஸ் சிபி. ஓகேவா. இப்போ அடுத்து இந்த ஃபார்முலா படி நம்மளுக்கு என்ன, எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், காஸ்ட் ப்ரைஸால் தான் டிவைட் பண்ணுவோம் இன்டூ 100. ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 90,250 மைனஸ் 17,500 உங்களுக்கு என்ன 1,750 டிவைடட் பை 17,500. ஸோ ஃபைனலாக நான் கேன்சல் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்குது, இது 1 டைம்ஸ், இது 10 டைம்ஸ். ஸோ அகெயின் நான் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறேன். எனக்கு என்ன இருக்குது ஃபைனலாக 10. ஸோ 10% இஸ் த கெயின் பர்சன்டேஜ் ஃபார் ரஞ்சித் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு என்ன ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான். ஓகேவா. A pre-owned car was bought for 2,40,000. அதாவது ஒரு கார் இருக்கு, அதோட முன்னாள் ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் எவ்வளோக்கு வாங்கினாரு அப்படின்னா 2,40,000க்கு வாங்கினாரு. அதில் ரிப்பேர் பண்ணியிருக்காரு 15,000க்கு வச்சு ரிப்பேர் பண்ணி. அப்புறம் 8,500 வாஸ் பெய்டு ஃபார் இட்ஸ் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு கார் டேமேஜ் ஆயிடுச்சு ரோட்ல போகிறப்ப அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த காரை அவங்க பார்த்துட்டு பேங்க்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட் அவங்க பேங்க்கே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அதுதான் என்னது இன்சூரன்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணி நம்ம மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பேங்க் கொடுத்துட்டு வரணும். ஸோ நம்ம காருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா பேங்க்குக்கு அமௌண்ட்டு, அவங்க அதுலேருந்து நம்மளுக்கு
அந்த செலவை எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இதை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் மந்த்லி கட்டின அமௌண்ட்டோட டோட்டல் என்னன்னா 8,500. அப்புறம் ரிப்பேர் பண்ண அதோட அமௌண்ட் என்ன அப்படின்னா 15,000. ஓகே, அவர் வாங்கின விலை 2,40,000. ஸோ இவர் இதை எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காரு அப்படின்னா 2,58,230 rupeesக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, சேல் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வாட் இஸ் த கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். ஸோ திஸ் வெரி சிம்பிள் ப்ராப்ளம். நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்தோமோ அதே தான், பட் இங்கே என்ன அப்படின்னா லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு போயிடுறேன். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ டிஸ்கவுண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன, மார்க்கெட் ப்ரைஸ் தனியாக இருக்கும், அதோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தனியாக இருக்கும். அந்த டிஸ்கவுண்ட் ஆனதுக்கப்புறம் வர ருபீஸ் தான் உங்களுக்கு என்ன, செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா. ஸோ அதோட ஃபார்முலாவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகேவா, ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். The market price of an LED tube light is 550 and the shopkeeper offers a discount of 8% on it. Find the selling price of the LED tube light. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு டியூப் லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் 550 கொடுத்து வாங்கிட்டீங்க. ஷாப்கீப்பர் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க அது 550 தான், பட் நான் உங்களுக்காக ஒரு 8% கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 8% சொல்கிறாரே, இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, நம்மளுக்கு எவ்வளோ கம்மி ஆகும்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, பர்சன்டேஜை வச்சு நம்ம டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ நம்மளுக்கு அவர் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், எவ்வளோ குறைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஸ்கவுண்ட்டை வந்து எப்படி எழுதிக்கிறோம், அந்த கிவன் பர்சன்டேஜ் இன்டூ த மார்க்டு ப்ரைஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், 8/100 பண்ணுவோமா. ஸோ 8/100 இன்டூ the marked price பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 44. so 0 0 cancel and it is 2 times 5 டேபிள்ல இது வந்து 11 times. அப்புறம் இது வந்து 2 4s are 8. so நம்மளுக்கு என்ன 4 into 11 is 44 கிடைச்சிச்சு இல்லையா. ஸோ நம்மளுக்கு அவர் எவ்வளோ குறைச்சி தரேன்னு சொல்றாரு, 44 ரூபா குறைச்சி தரேன் அப்படின்றாரு. சரி, இப்போ நான் எவ்வளோ கொடுக்கணும் அவருக்கு, அதுதான் என்ன, செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ அவர் எனக்கு குறைச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, இருக்கிற விலையை விட நான் உனக்கு குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இருக்கிற விலையிலேருந்து நான் எனக்கு குறைச்சி தரேன்னு சொன்ன விலையை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். நம்ம மைனஸ் பண்ணிக்கலாமா, 550 minus 44 அப்படின்னு பண்ணுறேன். ஸோ 550 minus 44னா எவ்வளோ வரும் உங்களுக்கு, 506. ஸோ நீங்கள் எவ்வளோ அவருக்கு கொடுக்கணும், 506 நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கு இல்லையா, இதுதான் என்ன, செல்லிங் ப்ரைஸ். அவ்வளோதான் என்ன டிஸ்கவுண்ட்டோட ப்ராப்ளம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு திருப்பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ராப்ளமே தான். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரெண்ட் லோட் வந்துட்டு ஸ்லாஷ்டு ஃப்ரம் 1000 ஸ்லாஷ்னா என்னென்னா விழுந்துருச்சு, விலை விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 1060 rupeesலேருந்து 900க்கு அந்த 901க்கு அந்த ரெயின் கோட் வந்து கம்மியாயிடுச்சான் விலை. ஸோ ஷாப்கீப்பர் இந்த வின்டர் சீசன் டு பூஸ்ட் த சேல்ஸ், அதாவது அவர் வந்து வீழ்ச்சி அடைய வச்சிருக்காரு. எதுக்கு அப்படின்னா இப்போ மழை காலத்தில் அதிகம் சேல் பண்ணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட அந்த கடைக்காரர் அப்படி குறைச்சிருக்காரு. ஓகேங்களா. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கிவன் பை ஹிம். ஸோ இங்கே நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டையும் எவ்வளோ குறைச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் அவங்க ஆல்ரெடி எவ்வளோ அலாட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெயின்கோட் ப்ராப்ளமில் உங்களுக்கு இந்த விலையும் கொடுத்துட்டாங்க அண்ட் நீங்கள் ஃபைனலாக கண்டுபிடிச்சிங்க இல்லையா செல்லிங் ப்ரைஸ், இதையும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், ஜஸ்ட் இதுதான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்முலாவில் நீங்கள் டிஸ்கவுண்ட்டை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு அப்புறம் மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் பண்ணாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட்டு நீங்கள் இந்த பக்கம் வச்சுக்கிறீங்க, மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் பண்ணுறீங்க. ஸோ மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன வந்துடுது, மார்க்டு ப்ரைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா 1060 அண்ட் செல்லிங் ப்ரைஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 901. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட்
அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட்னாலே பர்சன்டேஜ் தான். சரியா? ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், அதை அமௌண்ட்டை வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸால் டிவைட் பண்ணிவிட்டு இன்ட்டு 100 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஈஸியாக கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியில் 15% அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 16th ப்ராப்ளம் பார்த்தலாம். ஃபைண்ட் த சிங்கிள் டிஸ்கவுண்ட் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 25% and 20% given on an article. அதாவது ஒரு திங்ஸ் இருக்குது, அந்த திங்ஸ்க்கு வந்துட்டு 2 டைம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா அடுத்தடுத்து 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 25% உங்களுக்கு குறைச்சிருந்தது விலை. ஸோ திருப்பி உங்களுக்கு ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல், ஃபஸ்ட்டு ஆடி சேலுக்கு 25% குறைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 20% உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் த சிங்கிள் டிஸ்கவுண்ட். அப்படி ஓவராலாக உங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் என்னது, இப்போது 100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்துட்டு 25%. ஸோ அப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்படி வரும், எப்போயுமே டிஸ்கவுண்ட் எப்படி பண்ணணும், 100 இன்ட்டு, ஸோ அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு அந்த பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 100 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 25 rupees அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டோட அமௌண்ட். அதாவது 100 ரூபாலேருந்து எனக்கு 25% கம்மியாகிறப்ப எனக்கு 25 ரூபா கம்மியாகுது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்துட்டு நான் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன், என்னோட மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எனக்கு 25 ரூபா குறையுதுன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ 75 rupees தான் எனக்கு ப்ரைஸ் ஆஃப்டர் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட். ஒரு டிஸ்கவுண்ட்டில் எனக்கு 75 ரூபான்னு ஆயிடுச்சு அந்த பொருள். அதே அந்த பொருள் ரெண்டாவது தடவை டிஸ்கவுண்ட் ஆகுது 20%க்கு. ஸோ 75 × 20/100 பண்ணுறேன். ஆக்சுவலாக கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, 15 rupees குறையுது அப்படின்னு வருது. ஸோ அகெயின் எனக்கு இருக்கிற விலை என்ன 75. ஸோ 75லேருந்து 15 மைனஸ் பண்ணுறேன். ஃபைனலாக எனக்கு எவ்வளோ இருக்குது, அந்த ஆர்டிக்கிளோட விலை வந்து எனக்கு 60 ரூபான்னு இருக்குது. ஸோ நெட் செல்லிங் ப்ரைஸ் வந்து எனக்கு எவ்வளோ, நான் எவ்வளோ கொடுக்கணும் அந்த கடைக்காரருக்கு, அந்த கடைக்காரர் எனக்கு எவ்வளோ விற்கிறாரு, 60 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்கிறாரு. ஸோ சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலன்ட் டு 2 given சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். அதாவது இப்போ நம்ம சிங்கிள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜாக கண்டுபிடிக்க போகிறோம். 25%, 20% அவர் பிரித்து கொடுத்தாரு இல்லையா, நம்ம மொத்தமாக எனக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எப்பயுமே இந்த ப்ராசஸ் பண்ணி தான் எனக்கு மொத்தம் டிஸ்கவுண்ட், 2 டிஸ்கவுண்ட்டாக இருந்தால் எனக்கு மொத்தமாக எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ எனக்கு இப்போ என்ன 100 வந்து மார்க்கெட் ப்ரைஸாக, கடைசியாக நான் கொடுத்த விலை எவ்வளோ 60 ரூபா. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிரும், டிஸ்கவுண்ட்டோட அமௌண்ட் ஆர் டிஸ்கவுண்ட்டோட பர்சன்டேஜ். இது நம்ம பர்சன்டேஜாக கன்சிடர் பண்ணுறதுனால நம்மளுக்கு பர்சன்டேஜாக கிடைக்குது 40% எனக்கு மொத்தமாக அந்த பொருளுக்கு கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இது வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி தான். இப்போ நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு எக்ஸ் ஆர்டிகல்ஸ்க்கு இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஒய் ஆர்டிகல்ஸ். அதாவது நீங்கள் ஒரு பொருளை ஒரு 50 பொருளை எவ்வளோக்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருளை அதே விலைக்கு விற்கிறீங்க அப்படிங்கிறத மீன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ப்ராஃபிட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ நான் 50 பொருளை வாங்கி 50 பொருளை 5000 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா அதை நான் ஒரு 5 பொருளை 5000க்கே விற்கிறேன். 50 பொருளை வாங்கி ஒரு 10 பொருளையோ 20 பொருளையோ அதே 5000க்கு விற்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இஃப் த ஆன்சர் இஸ் நெகட்டிவ் தென் இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் லாஸ். ஸோ இதே சமயம் இங்கே காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக லாஸ் பர்சன்டேஜ், இந்த இடத்துல லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து இப்போ வந்து இந்த 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக செல்லிங் ப்ரைஸை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடாமல் இந்த ஒரு ஃபார்முலாவில் அந்த பர்சன்டேஜ் ஏபி அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஓவரால் செல் நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து நம்ம எக்ஸசைஸில் டிஸ்கவுண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 16ல் உங்களுக்கு 8th சம்மில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா,
அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் 15 மாதிரியே இருக்கும். அடுத்தது 15th எக்ஸாம்பிள் நம்ம நடத்தினோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு என்ன இந்த 8th சம்மில் 3rd சம் மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணலாம். அலைன்ஸ் நீங்கள் வீடியோவை இன்னொரு தடவை பாருங்கள், பார்த்துட்டு கூட பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த செகண்ட் ஒன் வந்து மார்க்டு ப்ரைஸை கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்இடி டிவியோட செல்லிங் ப்ரைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்கவுண்ட்டோட பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா. பேஜ் நம்பர் 16 எடுத்து அந்த 8th கொஷனில் செகண்ட் படிங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க 11,970. அப்புறம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க 5% அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் ஃபார்முலா எடுத்துக்கிறோம். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டி பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. டிங்கிறது என்னது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஓகேங்களா. இப்போ செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வேல்யூ, டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் 11,970 அண்ட் மார்க்கெட் ப்ரைஸை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க 5%, அதை நான் எங்கே எடுத்துக்கிறேன். ஸோ ஒய் இன்ட்டு 100 மைனஸ் 5 டிவைடட் பை 100. ஸோ ஒய் இன்ட்டு 95 டிவைடட் பை 100 இருக்குமா. ஸோ 95 டிவைடட் பை 100 பண்ணால் உங்களுக்கு என்ன 0.95. ஓகேங்களா. ஆர்எல்ஸ் நீங்கள் இதே மாதிரி 11,750யோட 100 மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை 95 பண்ணி ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு இந்த மாதிரி இருக்கா. ஸோ இந்த இடத்த நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். எனக்கு 95 வந்து 5 டேபிள்ஸில் 19 டைம்ஸ் அண்ட் 100 வந்து 5 டேபிள்ஸில் 20 டைம்ஸ் போதா. ஸோ ஃபைனலாக எனக்கு இங்கே 19 இருக்குது 20 இருக்குது. அகெயின் நான் 19 கேன்சல் பண்ணுறேன் 1 டைமால். ஸோ 19 டேபிளில் 11,970 எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னா 630 டைம்ஸ். அதாவது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 119 நான் 19 into 6 வச்சு 114 டிவைட் பண்ணிக்கிறேன். 6 டைம்ஸ் 19 என்னது 114. ஓகே. அதே மாதிரி 570 எனக்கு பேலன்ஸ் இருக்கும். 57 எவ்வளோ வரும்னா 19 into 3 டைம்ஸ் பண்ணால் எனக்கு 57 கிடைக்கும். ஸோ 3 எழுதிக்கிறேன். அடுத்து இங்கே 0 இருக்குது, 0 எழுதிக்கிறேன். ஸோ 630 into 20 by 1 இருக்கா. ஸோ ஃபைனல் நம்மளுக்கு என்ன 630 into 20. அதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 12,600 rupees எனக்கு என்னது மார்க்கெட் ப்ரைஸ். அதை நான் ஒய் ஈக்குவல் டு என்னது மார்க்கெட் ப்ரைஸா. ஸோ எனக்கு ஃபைனலாக ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 12,600. ஓகேவா. ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். உங்களோட பேஜ் நம்பரில் 17 இருக்க இந்த 10, 11 அண்ட் 12ஓட ப்ராப்ளம்ஸ்லாம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். பட் வீடியோ பெருசாக போயிடுங்கிறதுனால ஜஸ்ட் நான் இப்போ கோத்ரூ பண்ணுற மாதிரி உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் பாஸ் பண்ணி வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா. உங்களோட கொஷின்ஸ் புக் பேஜ் நம்பர் 17 பார்த்துட்டு நான் இப்போ காட்ட போகிறத பாஸ் பண்ணி ஆன்சர் கரெக்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். இது 10th ப்ராப்ளம் மார்க்கெட் ப்ரைஸ் ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக இது உங்களுக்கு என்னது 11th ப்ராப்ளம். அதில் ரெண்டு கேசஸ் கொடுத்துருப்பாங்க, கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்னு. ஸோ தெளிவாக இதை நீங்கள் படித்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் 2ஓட இது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்படி அப்படின்னா, ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு டைம் இல்லை. ஸோ வீடியோ வந்து ஒரு 1/2 hour or 45 minutes அபவ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக நம்ம ஃபார்முலா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன கான்செப்ட்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அதனால் நீங்கள் இதை கோத்ரூ பண்ணாலே உங்களுக்கு ப்ராப்ளம் புரிஞ்சிடும். நான் இதை சால்வ் பண்ணிட்டேன், நீங்கள் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணால் உங்களுக்கு ப்ராப்ளம் புரிஞ்சிடும். ஃபைனலாக ஜிஎஸ்டி மட்டும் நம்ம இன்னும் பார்க்காம இருக்கோம் இல்லையா. ஜிஎஸ்டியோட ப்ராப்ளம்ஸ் மட்டும் நம்ம இன்னும் பார்க்கல, அதை நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். அதோட உங்களுக்கு சம்மரியும் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டோட விஷயம் என்னது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பொருள் மார்க்டு ப்ரைஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கம்மியாகிறது, டேக்டு ப்ரைஸ்லேருந்து நம்மளுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் கம்மியாகிறது என்ன டிஸ்கவுண்ட். ஸோ இந்த ஃபார்முலாலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறது டிஸ்கவுண்ட் அப் அப்படின்னா இந்த ஃபார்முலா. அடுத்தது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ்னால் என்ன, ரிப்பேர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நம்ம கொடுக்குற காஸ்ட் தான் என்னது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸுங்கிறது என்னது காமனாக ஒரு அமௌண்ட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது. ஓகேங்களா, இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் என்னன்னா ஜிஎஸ்டி ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு அடுத்த வீடியோக்கு வந்துடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி கெயின் ஈஸி
எஜுகேஷன். ஸோ இந்த சேனல் நேம் உங்களுக்கு அப்பப்போ மறந்துடும் இல்லையா? ஸோ தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ண நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ எவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சேம் டைம் எனக்கு இந்த மாதிரி வீடியோ கிளியராக இல்லை அப்படின்னாலும் கிளியர் பண்ணி நான் உங்களுக்கு போடுவேன்.